Introducing Dermavance, the mineral sunscreen mist. Science in every drop. Dermavance, the mineral sunscreen mist. Cherish, guard, glow. The mineral sunscreen mist, providing you the advanced derm care. Dermavance, where science meets luxury. சிலோன் டாக் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஷியாமலா. ஸோ என்னை நிறைய பேருக்கு தெரியும்னு நம்புகிறேன். என்ன சொன்னால் இண்டஸ்ட்ரியில் மாடலிங் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன். அதனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு, சில பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்புகளும் உண்டு. ஸோ என்னை பற்றி பேசிக்காக சொல்லணும்னா, நான் வந்து ஒருகடவத்தைன்னா கிராண்ட் பாஸ் ஏரியாவை சுற்றி அங்கே தான் என்னோட வசிப்பிடம். அண்ட் நான் வந்து அம்மா, அப்பா, ஒரு தங்கச்சி, இதுதான் என்னோட சின்ன ஃபேமிலி. அங்கே இருந்து தான் நான் வாரேன். ஸோ அடுத்ததாக என்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லணுமா இருந்தால், நான் ஜேஎம்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் டெமடகோட அங்கே தான் யூகேஜிலேருந்து ஓலெவல்ஸ் மட்டும் அங்கே தான் நான் போனேன். ஸோ ஆஃப்டர் ஓலெவல்ஸ் ஜேஎம்சியை விட்டுட்டு ஏலெவல்ஸ் நான் செய்யலை. ஐ ஹாவ் மூவ் டு லைக் நிறையா அப்பர் ஸ்டடீஸ்ன்னு சொன்னால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மற்றும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் கோர்சஸ், அதில் ஐசிடிஎல், கிராஃபிக் டிசைனிங், மல்டிமீடியா, இந்த மாதிரி நிறையா துறையில் நான் வந்து கல்வி கற்றிருக்கேன். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐ மீன் ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் படித்ததில் எதுவுமே ஒர்க் பண்ணதில்லை. இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னன்னு சொன்னால், நான் இந்த ஸ்டார்டிங் ஒர்க் வந்து ஒரு ப்ரைமரி டீச்சராக தான் இந்த கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு பிபிஓ கம்பெனியில் ஒர்க் பண்ணி, பிபிஓ கம்பெனியிலேருந்து அடுத்தது ஒரு ஆர்சிஎம் கம்பெனிக்கு போயிட்டு, ஆர்சிஎம் கம்பெனியில் கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக அங்கே பணியாற்றிக்கிட்டு தான் என்னோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கை கொண்டு போனேன். ஸோ இந்த ஒர்க்கை கொண்டு போகிற சமயத்திலேயே எனக்கு தோணிச்சு, லைக் ஒன்லி வீடு இப்படியே இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்றது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. பட் அதுக்கேற்ற மாதிரி முயற்சிகள் நான் எதுவுமே பண்ணதில்லை, அதுதான் உண்மை. பட் சடனா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம் என் ஹஸ்பண்ட். அவரு என் லைஃபுக்கு என்டர் ஆகின பிறகு தான் லைக் நான் ஒரு ஜீரோன்னு சொன்னால் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி கேர்ள், எதுவுமே செய்யாமல் ஒர்க்கும் வீடும் அப்படியே இருந்தது. ஸோ எப்போ என் ஹஸ்பண்ட் என் லைஃப்பில் என்டர் ஆகினாரோ, லவ் பண்ணி மேரி பண்ணி இப்போ ஒரு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆகுது. மேரி பண்ணதுக்கு பிறகு தான் லைக் என்னோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னா, நான் என்ன செய்வேன்னு தெரியாமல் இருந்தேன். திடீர்னு எனக்கு வந்து மாடலிங் ஆசை இருந்துச்சு. மாடலிங் ஆசை இருந்ததுக்கு அது எப்படி செய்யணும் என்ன மாதிரின்னெல்லாம் தெரியாது. பேசிக்காகவே சின்னதுலேருந்து எனக்கு மேக்கப் பிடிக்கும். மேக்கப் பிடிக்கிறனால எனக்கு வந்து மாடலிங் செய்கிற ஆசை ஒன்று இருந்துச்சு. ஸோ திடீர்னு போயிட்டு நான் என் ஹஸ்பண்டை கேட்டேன், நான் மாடலிங் செய்யவா அப்படின்னு. ஸோ இட் வாஸ் லைக் ஓகே செய்யுங்க அப்படின்னாரு. அண்ட் மெயின்லி நீங்கள் கேட்கலாம், ஓகே அது ஒரு சான்ஸ் தானே அப்படின்னு. இல்லை, என்ன சொன்னால், மேரேஜுக்கு பிறகு ஒரு கேர்ளுக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறன்றது அது ஒரு பெரிய ஒரு லக்குன்னு தான் சொல்லணும். அண்டு என் ஹஸ்பண்ட் வந்து அமர் அஷ்ரஃப் ரசாக், அவர் வந்து ஒரு ஃபிலிம் டிரெக்டர் அண்ட் அவர் வந்து ஒரு முஸ்லீம் பார்ன், நான் வந்து ஹிந்து பார்ன். ஸோ அதை நான் கட்டாயமாக இந்த இடத்துல சொல்லியே வேணும். ஸோ ஹிந்து பார்னாக இருந்துட்டு நான் கன்வெர்ட் ஆகி மேரி பண்ணி அப்படி ஒரு பேக்ரவுண்டில் இருந்து எனக்கு மாடலிங் செய்ய கொடுத்ததுன்றது ஒரு பெரிய ஒரு கிஃப்டட் தான். ஸோ அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மாடலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது
நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். லைக் பாடி ஷேமிங் பண்ணாங்க, அண்ட் ரிலீஜியஸ் வைஸ் என்ன வந்து அட்டாக் பண்ணாங்க. லைக் பாடி ஷேமிங் ஓகே ரைட், அது பேசிக்காவே இருந்தது. பட் எனக்கு ரிலீஜியஸ் வைஸும் அட்டாக் பண்ணாங்க. ரிலீஜியஸ் வைஸ்னா நான் ஹிந்துவா பாண்ட் பண்ணி கன்வெர்ட் ஆகுனனால எனக்கு நிறைய இடத்துங்கள்ல சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ அப்படி இப்போ கிட்டத்தட்ட 4 years ஆகுது. 4 yearsனா எனக்கு பேபி கிடைச்சி ஒரு 6 monthsல தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பேபிக்கு 4.5 years ஆகுது. ஸோ அந்த 4 years ஜேர்னி ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 150 ஷூட்ஸ் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்கலாம் 150 ஷூட்ஸ்ன்னு எப்படி கவுண்ட் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா அதை கவுண்ட் வச்சேன்னா அதுவும் என் ஹஸ்பண்ட்னால தான். ஏன்னா அவர் எப்பயுமே சொல்லுவார், அந்த ஸ்டார்டிங் என் ஃபெயிலியர் வரும்போது நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகி இருக்கும்போது அவர் எனக்கு எப்பயுமே சொன்னது, ஒரு கதைன்னு சொல்லியிருக்காரு. ரஜினியும் இருக்காங்க, விஜயும் இருக்காங்க, அதே மாதிரி கமல்ஹாசனும் இருக்காங்க. அவங்களோட இதுல அவங்க ஸ்டார்ஸ். ஸோ இந்த மாடலிங் ஃபீல்ட்ல எல்லாரும் இருக்கக்கூடும். எங்களுக்குன்னு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் திறமைகள் இருக்கு. டிஃப்ரெண்ட் ஐ மீன் எங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கான ஒரு டிஃப்ரெண்டான நம்ம ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ஸோ அதனால மாடலிங்ல வந்து யாரு வேணாலும் வரலாம். பாடி ஷேமிங் பண்ண சுட்டி கர்வி கேர்ள்ஸும் வரலாம், ஸ்லிம் கேர்ள்ஸும் வரலாம், யாரு வேணாலும் வரலாம். ஆனா நாங்க ஜொலிக்கணும்ட்டு நாங்க முயற்சி பண்ணா நாங்க ஜொலிக்கணும். அதுக்கான ஒரு தனி அடையாளம் தான் இந்த கவுண்ட். அது என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தது தான். நிறைய பேருக்கு ஃபேஸ்புக்ல ஐ மீன் இன்ஸ்டால சோஷியல் மீடியால தெரியும். நான் எப்பயுமே கவுண்ட் போடுறது அது எனக்கான ஒரு இது. நான் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்றத நான் எனக்கு கொடுக்குற ஒரு முயற்சி. ஸோ அதையும் சொல்லி தந்தது என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணணும் என் மாடலிங் லைஃப்ல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. ஸோ இதே சமயம் படத்துக்கு என்டர் ஆகினேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிலிம் டிரெக்டர். ஸோ ஃபிலிம் டிரெக்டராக இருக்கும்போது எனக்கு சான்ஸ் ஒன்று தந்தாரு. லைக் இவர்ஸ் நான் மறக்கக்கூடாது, அவர் எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று தந்தார். ஆக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டார். பட் எனக்கு கொடுத்தது 2 கேரக்டர், லவ் கேரக்டர் ஒன்று, வில்லி கேரக்டர் ஒன்று. ஆஸ் யூஷுவல் லவ்ன்றது எல்லாத்துக்கும் வருது தானே, எல்லா கேர்ள்ஸையும் ஒரு வடிவமைப்பா அது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நான் செலக்ட் பண்ணது தான் வில்லி கேரக்டர். ஏன்னா போல்டு கேரக்டர்ஸ் வந்து லேஸில் எல்லாத்தாலையுமே பண்ண முடியாது, அது ஃபேஸுக்கு சூட் ஆகவே செய்யாது. எனக்கு அது வந்துச்சு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் நடித்தது. அது GMR, நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் அடுத்ததா ஜெசிகான்ற ஒரு மூவி நடிச்சிருக்கேன். அதுலேயும் ஒரு போல்டு கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் மந்த் ஐ மீன் April 18th ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்களுங்க பார்த்துட்டு தான் நடிப்பை பற்றி சொல்லணும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லாது. ஏன்னா மக்களோட வியூஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த 2 மூவிஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீல்டில் எவ்வளோ தூரம் போவேன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ தூரம் எனக்கு சான்ஸ் வரும், எவ்வளோ தூரம் நான் ரீச் ஆகுவேன்னு. பட் செஞ்ச 2 படம் வரைக்கும் ஐ எம் ஸோ ஹாப்பி வித் மை மாடலிங் அண்ட் த ஃபிலிம். 2யுமே நான் காட்டிட்டேன் என்னால் முடியும்னு. ஸோ பொதுவாக நான் எல்லா கேர்ள்ஸுக்கும் பொதுவாக ஒன்று சொல்கிறேன், நிறைய இடத்துல ஆசைப்பட்டது ஒன்று தான். என்னன்னா பாடி ஏஜ் இஸ் நாட் அ பிக் டீல். என்னன்னு சொன்னா பாடியை வந்து எப்பயுமே எல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா கர்வியா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்றாங்கன்னு. PCOD அது இதுன்னு எல்லா பிரச்சனையும் இருக்கு, வீட்டு ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு. அடுத்தது வந்து ஏஜ்னு சொன்னா அந்த சொல்லுங்களேன், மேரேஜுக்கு பிறகு பண்ண இயலாது அப்படின்னு ஒரு இது ஒன்று ரூல் ஒன்று இருக்கு. கல்யாணம் கட்டினா புள்ள மாப்பிள்ளை மாமியார் மாமி இப்படின்ற ஒரு லைஃப் தான் போய்கிட்டு இருக்கேன்னு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். என் லைஃப் ஸ்டார்ட் ஆகினதே என்ன மேரேஜுக்கு பிறகு தான். என் லைஃப் உண்மைக்குமே ஸ்டார்ட் ஆகினது மேரேஜுக்கு பிறகு தான். இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க காரணமும் என்ன மேரேஜ் தான். அன்னைக்கு அந்த மேரேஜ் நடந்திருக்கலாட்டி சப்போஸ் நான் இன்னும் எங்களோட பேரண்ட்ஸோட இருந்திருந்தாலும் நான் இன்னும் ஒன்றுமே சாதிச்சிருக்க மாட்டேன், அதே இடத்துல தான் இருந்திருப்பேன். ஸோ நான் எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், சரியான பர்சனை சூஸ் பண்ணுங்க. சரியான பர்சனை சூஸ் பண்ணால் எங்களோட லைஃப் எந்த ஏஜ்லேயுமே மாறும். எந்த ஏஜும் எங்களுக்கு மாறல. 40 வயசுலயே எனக்கு நடிக்கலும் மாடலிங் செய்யலும். அதே மாதிரி இப்போ நான் 33ல இருக்கேன், அதுலேயும் எனக்கு என்னால் முடியும். ஸோ இதை நான் நிறையா ரீச் பண்ணணும்னு நான் நினச்சது. அதே மாதிரி நிறையா பேர் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லுவாங்க லைக் ரிலீஜன் வந்து ஒரு இஷ்யூ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எந்த ஒரு இதுக்குமே ரிலீஜன் தடை இல்லை. எந்த ரிலீஜன்லேயுமே
நம்மட பார்ட்னரை நம்ம சரியா சூஸ் பண்ணா நமக்கு ஒரு சக்சஸ் தான். நான் எப்பயுமே நீங்க கேட்கலாம், எப்பயுமே இப்ப என்ன இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே நீங்க ஹஸ்பண்டை பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கீங்கன்னு. இல்ல, ஏன்னா எனக்கு வேற யாரை பத்தியும் புகழ்றதுக்கு இல்ல, எனக்கு இவ்வளவு தூரம் நான் வந்ததுக்கு காரணமே அவரு தான். ஸோ அதனால அண்ட் மெயினா நான் மறந்துட்டேன் அவனு சொல்ல, அவங்களோட ஃபேமிலியை நான் சொல்லியே ஆகணும். ஈஸியா யாருமே எங்கட ஹிந்துவா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், நான் ஒரு ஹிந்துனால சொல்றேன், ஹிந்து போன்னால யாருமே ஈஸியா ஹஸ்பண்ட் ஃபேமிலியில சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. படம் நடிக்கிறதுக்கோ இல்ல மாடலிங் செய்யறதுக்கோ யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி இன்னைக்கு மட்டும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியும் இல்ல, அடுத்தது இதை ஏன் செய்றீங்க, எதுக்கு செய்றீங்கன்னு என் ஹஸ்பண்டை ப்ரெஷர் பண்ணது கூட இல்லை. அந்த அளவுக்கு ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீடம் மட்டும் இல்லாம எனக்கு ஃபுல் சப்போர்ட்டும் பண்றது. இப்ப என்ன மைனி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம்னா அவனுக்கு எப்பயுமே என்ன மாமி இறந்துட்டாங்க. ஸோ அவக்கு அடுத்தது இருக்கிறது என்ன மைனி தான். எப்பயுமே சொல்றது, ஒரு கேர்ளா பிறந்தா ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும். ஏன்னா அவவும் அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு நிலைமைக்கு வந்தா. ஸோ அதனால எப்பயுமே சொல்லுவா, ஏதாச்சும் நம்மளோட பேரை நிலைநாட்டிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால எனக்கு இந்த ஃபீல்ட்ல அவட சப்போர்ட்டும் இருந்துச்சு. சப்போர்ட் இருந்துச்சு மீன்ஸ் ஒண்ணுமே சொல்லலை, அதே ஒரு பெரிய சப்போர்ட். என் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஏன்னா எனக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் இருந்ததே இல்லை. எனக்கு இருந்ததே ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அவங்க இப்போ இங்கே இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருக்காங்க. அவங்களோட பேர் ரிஷ்மா. நான் சொல்லியே ஆகணும், இப்போ ஒரு 4-5 இயர்ஸாகவே என்னோட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தூரம், கிட்ட இருந்தது இல்லை. ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அண்ட் கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை நான் டவுன் ஆகி இருக்கிற நேரமாக இருக்கட்டும், எப்பயுமே மோட்டிவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மோட்டிவ்னு சொன்னால் பொய்க்கு மோட்டிவ் பண்ணுறது இல்லை, என் குத்தத்தை சுற்றி காட்டியே மோட்டிவ் பண்ணுவாங்க. இது குத்தம், இது குத்தம். சம்டைம்ஸ் எனக்கு கோபம் வரும், என் குத்தத்தை சொல்றாங்களே, ஏற்றுக்கொள்ள இல்லாத நிலைமை இருக்கும். பட் அப்படி அந்த குத்தத்தை சொல்லி 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 இன்னைக்கு ஒரு லெவலுக்கு என்னைய கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு நான் மனசால தேங்க்ஸ் பண்றேன், இந்த அளவுக்கு கொண்டாந்ததுக்கு. ஸோ இந்த மாடலிங் ஃபீல்ட்ல அடுத்ததான் நான் சொல்ல விரும்புறது, நான் பர்சனலா ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ். ஸோ பர்சனல்னு சொன்னா ரொம்ப வேர்ஸ்டா இருக்கும் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ். இப்போ அதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலேயே நான் அதையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்வாங்க, ஒரு வேற மாடல்ஸ் எல்லாம் புக் பண்ணி அந்த ஷூட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல அந்த மாடல் வரலாட்டி எங்களுக்கு ஒரு ஆப்ஷனா அப்படின்னா ஒரு லைக் தெரியுமா, அந்த ஒரு 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 கீழ்த்தனமா அந்த பார்வை, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கீழ்த்தனமான பார்வையா ஒரு ஆப்ஷனா எங்களையே செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு ரீச்ல இருக்கிற மாடல் வரலாட்டி நாளைக்கு மார்னிங் ஷூட்னா இன்னைக்கு நைட் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஷூட்டுக்கு வாரீங்களா, ஏழுமா வாரத்துக்கு, பிளவுஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஏழுமா, சாரி இருக்கா அப்படின்னு நைட்டுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு தருணத்துல நான் ஃபீல் பண்றேன்னா நான் ஒரு ஆப்ஷன்னு. ஏன்னா அவங்க அதே ஒரு ஸ்டார்டிங் அரேஞ்ச் பண்ணி அப்படின்னா அது எங்களுக்கு அவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம், ஒரு ரெஸ்பெக்ட். ஆனா லாஸ்ட் மினிட்ல அது சொல்றதுன்றது அது ரெஸ்பெக்ட் இல்ல, அவங்க எங்களை ஆப்ஷனா தான் யூஸ் பண்ண இருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய பியூட்டிஷியன்ஸ் இது எனக்கு செஞ்சிருக்காங்க. ப்ரொஃபஷனலா பியூட்டிஷியன்ஸ்ல வேற லெவல்ல நிக்கிற பியூட்டிஷியன்ஸ் இந்த மாதிரி இந்த ரெஸ்பெக்ட் இல்லாத வேலையில செஞ்சிருக்காங்க. ஸோ அது நான் ஒரு மோர் தென் 3 times நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாடலிங் கேரியர்ல. அண்ட் செகண்ட் ஒன், நான் இந்த ஃபுல் இன்டர்வியூலேயே சொன்னது ரிலீஜனை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த மாடலிங்க்கும் ரிலீஜனுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க கேட்கலாம், அப்படியெல்லாம் இல்லையே இங்க இல்லை. ஏன் இன்சிடென்ட்டை சொல்றேன், அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணுவீங்க என்னன்னு. ஆக்சுவலி ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான பியூட்டிஷியன் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போற ஸ்டூடெண்ட்ஸுங்கள்ட்ட என் ப்ரொஃபைலை காட்டி சொல்லுவாங்க, இவவை எடுக்காதீங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் வருது, ஏன் எடுக்காதீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது, இல்ல அவங்களோட பாடி இப்படி இருக்கு, சாரிக்கு நல்லா இல்ல, அதனால எடுக்காதீங்க அப்படின்னுவாங்க. அதையும் தாண்டி வற்புறுத்தி கேட்டா சொல்லுவாங்க, இல்ல இவங்கெல்லாம் ஹிந்துவா பவுன் பண்ணிட்டு ஒரு முஸ்லிமை மேரி பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்ப என்னத்துக்கு இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க, நம்மெல்லாம் ஹிந்து தானே அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லும் போது இப்போ ஒரு 3 முறை இது கண்டினியூவா நடந்துட்டு, 4வது முறை அந்த ஸ்டூடெண்ட் எனக்கு கால் பண்ணி டிரெக்டா சொன்னாங்க, அக்கா, ஐ மீன் ஷி வாஸ் சோ க்ளோஸ் டு மீ. ஸோ அவங்க எனக்கு சொல்றாங்க, இப்படி நான் உங்களை காட்டினேன், உங்களை எடுக்க வேணான்றாங்க. பட் 30 ஸ்டூடெண்ட்ஸ் முன்னுக்கு சொல்றாங்க,
சொல்றாங்கன்னா அந்த 30-60 ஆகும். அந்த 60 அப்படியே வாய்க்கு வாய் போயிட்டு உங்களோட கரியர் ஸ்பாயில் ஆகும் அக்கா, இதை என்னன்னு கேளுங்க. பட் நான் டிரெக்டா கேட்டேன் அவங்கள்ட்ட அந்த உடனே. ஏன்னா இது 4வது முறை வந்துட்டு கால் பண்ணி கேட்ட நேரம், இல்ல நான் ஒரு பெரிய பியூட்டிஷியன், நான் அப்படி பாடி ஷேமிங் பண்ண மாட்டேன், நான் உங்களைய வச்சு ஷூட் செய்வேன் ஒரு நாளைக்கு பாருங்களேன் அப்படின்னாங்க. பட் ட்ரஸ்ட் மீ 4.5 years ஆயிட்டு இன்னைக்கு மட்டும் கால் வரல. இன்சிடென்ட் நடந்து 4 years and 4.5 years ஆயிட்டு இன்னைக்கு மட்டும் கால் வரல. பட் ஐ நோ வராதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட துவேசம் உள்ளவங்க இந்த பியூட்டிஷியனா இருக்கும் போது ஒண்ணுமே செய்யலை. ஏன்னா அவங்க ஒரு ஒர்க் பண்றாங்க, அது ஒரு தொழில். அப்ப அவங்களோட தொழிலுக்கும் அது சரியில்லை. ஏன்னா அது ஒரு, இப்போ இதே சொல்லுங்களேன், ஒரு கிளையண்ட் வராங்க, ஒரு தடிப்பமான கிளையண்ட் வராங்க, இல்ல ஒரு முஸ்லீம் கிளையண்ட் வராங்க, அவங்களுக்கு சொல்லிடுமா, இல்ல நான் ஹிந்து, இல்ல நான் மெலிஞ்ச கேர்ள்ஸுக்கு தான் நான் உடுப்பாட்டு, நீங்க போயிட்டு வாங்கன்னு செய்ய மாட்டாங்களே. நீங்க இல்லைங்க காட்ட போறது எங்களைய வச்சுதான். இந்த உருவத்துக்கு எனக்கு இப்படி செய்யலும், இந்த கல்ச்சர்ல இருக்கவங்களுக்கு எனக்கு இப்படி மேக்கப் பண்ணலும்ன்றதை தான் நீங்க காட்ட போறீங்க. ஸோ அந்த கேஸ்ல நீங்க எல்லாத்தையுமே, எல்லா மாடல்ஸையுமே நீங்க உடுப்பாட்டி காட்டத்தான் வேணும். அது மட்டும் இல்லாம சேம் பியூட்டிஷியன், நான் டிவோஷனல் ஷூட் கேட்டேன். டிவோஷன்னா அம்மன் ஷூட் செய்வாங்க நவராத்திரிக்கு, அப்படி சிவராத்திரிக்கு எல்லாம். அந்த நேரம் அதே பியூட்டிஷியன் என்ன முன்னுக்கே சொன்ன ஒரு கதை என்னன்னா, இல்ல உங்களுக்கு தர இயலாது. ஏன் தர இயலாது? நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன், நான் நல்லா ஆக்ஷன்ஸ் போடுவேன், ஸோ நீங்க பயப்பட தேவை, நான் பெர்ஃபெக்ட்டா ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து செஞ்சது இல்ல. ஏன்னா நீங்க இன்டிமேட் பண்றது, ஐ மீன் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ஒரு பீஃப் தின்ற ஒரு பார்ட்னரோட, அதனால உங்களுக்கு டிவோஷனல் ஷூட் தரையிலான்னு முன்னுக்கே சொல்லிட்டாங்க. பட் ஐ வாஸ் ஸ்டக். நான் ஒண்ணுமே பேசல. ஏன்னா நான் அந்த இடத்துக்கு ஒரு 8 months தான் ஆகுது என் கேரியரை ஸ்டார்ட் பண்ணி. ஸோ எனக்கு எப்படி இது போகும், நான் வாய் பேசிட்டா எனக்கு அது தெரியாதனால ஐ வாஸ் ஸ்டக். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நான் இந்த இன்சிடென்ட்டை சொல்ல விரும்புறேன். ஏன்னா இதை சொல்லணும், அப்பதான் மற்றவங்களுக்கும் அது ஒரு இதா இருக்கும். ஐ மீன் ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கும். மற்ற பியூட்டிஷியன் இனி இப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது தே கேன் சேஞ்ச் தேர் மைண்ட். அண்ட் அப்கமிங் மாடல்ஸும் பயம் இல்லாம இனி பேசலாம், அவங்களுக்கும் ஒரு இது ஒன்று இருக்கும். இது மட்டும் இல்லாம இதே சந்தர்ப்பத்துல நான் லாஸ்டா இன்னொரு மாடலுக்கு நடந்தது சொல்றேன். அந்த கேர்ள் ஷி வாஸ் கமிங் ஃப்ரம் கேண்டி, அவங்கள வர சொல்லிட்டு அவவே சல்லி ஸ்பெண்ட் பண்ணி போட்டோகிராஃபர் எல்லாம் பேசிட்டு மேக்கப் பண்ற நேரம் அவ இன்சல்ட் பண்ணி 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 மேக்கப் பண்ணியிருக்காங்க. தண்ணி கிளாஸ் சரி கொடுத்தில்ல, சாப்பாடு கொடுத்தில்ல. மாடலிங்ல ஒரு பியூட்டிஷியன் வேலை என்னன்னா டிரான்ஸ்போர்ட், கலபரேட் பண்றாங்க இல்லாம இல்ல, கலபரேட் பண்ணும்போது டிரான்ஸ்போர்ட், ஃபுட், ட்ரிங்க் அதெல்லாம் மெயின் அவங்க பார்க்கணும். ஏன்னா அது அவங்களோட ஷூட், அவங்களுக்கு தான் அதுல பெனிஃபிட் இருக்கு. பட் அந்த மாடலுக்கு தண்ணி கூட கொடுக்காம கடைசி நேரம் போட்டோகிராஃபருக்கு காசையும் கொடுக்க வச்சிருக்காங்க மாடல் கிட்டால. அண்ட் அந்த போட்டோஸ் ரிலீஸ் ஆகி அந்த போட்டோஸை போட்டும் இல்லை ஒரு பெரிய ஒரு பியூட்டிஷியன். அந்த மாதிரி அந்த கேர்ள் அழுந்து இருக்கா, வார நேரம் அவ பட்ஜெட் காசு தான் கொண்டாந்துருக்கா. ஏன்னா அவ அவுட் ஆஃப் கொலம்போல வாரனால வர சொல்லிட்டு ஏசி கண்ணு பெருசு, காது பெருசு, வாய் பெருசுன்னு அவ இன்ஸ்டால் பண்ணி அவளை ஹர்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியை விட்டே அவளை அனுப்பிட்டாங்க. இண்டஸ்ட்ரியில இல்ல. சோ இது ஒரு பேட் எக்ஸாம்பிள். நான் இதை எல்லா பியூட்டிஷியன்ஸ்னு சொல்லல, நிறைய பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க மனுஷத்தன்மையோட ஒர்க் பண்றவங்க, நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எல்லாரும் இல்லை, பட் சில பியூட்டிஷியன்ஸ் இருக்காங்க நல்ல ரீச்சா இருக்கிற பியூட்டிஷியன்ஸ் செய்யற வேலை, ரீச்சா ஒரு நல்ல லெவல்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பாங்களான்னு தெரியா, யாராச்சும் இதை முன்னுக்கு கொண்டாந்தா தான் இதை கேட்டுட்டு ஓகே நம்ம செய்யக்கூடாது. லைக் நாளைக்கு இது இப்போ இன்னைக்கு பேரோட வரல, பட் நாளைக்கு ஒரு நேரம் பேரோட வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. நான் சொல்லாததுக்கு தெரியாத மற்ற மாடல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அப்படியும் வர்றதுக்கு இதுதான் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்ச். அண்ட் நேர்களே, மாடல்ஸாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆஸ் அ மாடலாக நீங்கள் கிளாஸ் போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பட் வரும்போது ஒரு மாடலுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ்ன்னு சொன்னால் ஒரு மாடலாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி வாக் பண்ணணும், ஒரு இடத்துல எப்படி உட்காரணும், எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி இருக்கணும். நீங்கள் பர்சனல் லைஃப்பில் என்ன வேணாலும் செய்யலாம். பட் இண்டஸ்ட்ரின்னு வரும்போது அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ். ஏன்னா காலுக்கு மேலே காலை போட்டுட்டு சாப்பிட்றது கண்ட மாதிரி அதெல்லாம் இட்ஸ் அ மாடல்னா ஒரு ப்ரொஃபஷனல் attitude இருங்க. அதுக்குன்னு attitudeன்னு தலைக்கு எடுக்க சொல்லல, பேசிக் இதை நீங்க செஞ்சுக்கோங்க. ஏன்னா we are not coming from the class, right? நாங்க கிளாஸ் போயிட்டு ரேம்ப் வாக் போயிட்டு வரல. இதெல்லாம் நம்மட இதுல கத்துக்கிட்டு வந்தா தான் நமக்கு ஒரு பேர் எடுக்கலாம். ஸோ இது அப்கமிங் மாடல்ஸ்
ஐ மீன் இதை ஃபாலோ பண்ணுங்க என்ற ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ இப்போ நான் இருக்க இந்த ஃபீல்ட் மாடலிங். இப்போ மாடலிங் துறையை பற்றி பேசணுமா இருந்தால் நான் அதை பற்றி நிறைய சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், இப்போ சமீப காலமாக நிறைய மாடல்ஸ் வராங்க. நிறைய மாடல்ஸ்னால் தமிழில் ஸ்பெஷலாக இப்போ இவ்வளோ நாள் வந்து ஒரு மாடலிங்கில் எனக்கு தெரிஞ்சு சிங்கள மாடல்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த இண்டஸ்ட்ரி தான் ஆழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் தமிழ் மாடல்ஸ் வராங்க, மேரி பண்ண கேர்ள்ஸ் வராங்க, முஸ்லீம் கேர்ள்ஸ் வராங்க. ஸோ இப்போ இந்த சமீப காலமாக நிறைய மாடல்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க வாரதுக்கும் போது நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி பர்சனலாக கேட்பாங்க, ஸ்டார்டிங் எப்படி இதை செய்யறது, இதுல எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலி நான் உண்மையாவே சொல்லணுமா இருந்தா, ஸ்டார்டிங் யாருமே எங்களுக்கு சான்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னா நாங்க மாடல் செய்யறோமா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம எங்கட இந்த துறையில வந்து எங்களையே கிரியேட் பண்றது வந்து நாங்க இல்லை, பியூட்டிஷியன்ஸ் தான் மெயின். ஸோ பியூட்டிஷியன்ஸ் கையில தான் இருக்கு. இப்போ ஒரு படத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கிரியேஷன் வந்து டிரெக்டரோட கையில இருக்கு, இல்லாட்டி ஆக்டிங் பண்ணி ஒரு டிக்டாக்ல ரீல் ஒன்று போட்டு அப்படி போகலாம். இதுல அப்படி இல்லை. இது வந்து அந்த என்ன சொல்றது, அழகு பொருள். ஸோ இதை வந்து அழகுபடுத்துறது வந்து பியூட்டிஷியன். அப்ப அவங்களுக்கு நாங்க தெரிவிக்கணும், நாங்க வந்து இந்த ஃபீல்டுக்கு என்டர் ஆகணும். அதுக்கு நாங்க பர்சனலா மெசேஜஸ் அனுப்பணும் அவங்களுக்கு. ஒவ்வொரு பியூட்டிஷியன்ஸுக்கும் நாங்க அனுப்பணும், இப்படி நாங்க இப்படி நாங்க வந்து மாடலிங் செய்யறோம், எங்களுக்கு சான்சஸ் இருக்கான்னு. சில நேரம் பியூட்டிஷியன்ஸ் கணக்கெடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, இதுக்கு முதல்ல செஞ்சது இல்லை. அது நியாயம். ஏன்னு சொன்னா அவங்களும் நல்ல ரீச்சா இருக்க மாடல் எடுத்தா தான் அவங்களுக்கும் ஒரு ரீச் வேணும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா வார மாடல்ஸுக்கு சான்ஸ் கிடைக்க போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இப்ப வாரவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, நாங்க அவங்கள்ட்ட பேசி லைக் நம்ம செலவழிக்கணும். ஏன்னா இதுல வந்து செலவழிக்கிறதுன்றது ஒரு மெயின் பாகம். ஏன்னா உடுப்பா இருக்கட்டும், போட்டோகிராஃபரா இருக்கட்டும், இது மெயின் இதுக்கு. அப்ப நாங்க செலவழிக்கிறோம், நீங்க எங்களுக்கு ஒரு மேக்கப்பை போட்டு தாரீங்களா அப்படின்னு கேட்டா ஒரு சரி அப்படின்னுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த செலவில்லை தானே. அப்படி நாங்க எங்களைய அர்ப்பணிச்சு ஒரு 4-5 ஷூட் செய்யணும். செஞ்சு அது சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆகுனா மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிய வரும், ஓகே இப்படி ஒரு புதிய மாடல் வராங்கன்னு. இப்ப அடுத்தது நாங்க சொல்லலாம், போட்டோ ஷூட் செஞ்சா மாடலான்னு கேட்கலாம். ஏன்னா இதே கேள்விய என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்டாரு, நீங்க போட்டோ ஷூட் செஞ்சா நீங்க பெரிய மாடலா அப்படின்னு கேட்டாரு. உண்மைக்குமே இல்ல. ஏன்னு சொன்னா 100 பேரிட முன்னுக்கு ரேம்ப் வாக் பண்ணணும். அட்லீஸ்ட் 5-6 ஸ்டேஜ் சரி நம்ம ஏறி இருக்கணும். அப்பதான் நம்ம மாடல்னு தெரியும். அப்படி இல்லாட்டி நம்மட தங்கச்சியோ, நம்மட அம்மாவையோ, நம்மட அக்காமார்களையோ யாரோட பண்ண எல்லா மாடல்ஸ் தான், எல்லாரும் அழகா இருப்பாங்க. ஏன்னா இப்ப வந்திருக்க நவீன மேக்கப்புங்களுக்கு எல்லாருமே அழகு தான். நம்ம ரேம்ப் வாக் பயம் இல்லாம ஸ்டேஜ்ல ஏறி நடந்து அட்லீஸ்ட் ஒரு 5 ரேம்ப் வாக் சரி ஏறினா தான் நாங்க ஒரு மாடலா அங்கீகரிக்கப்படலாம். மாடலிங்ல 2 நான் பார்த்துருக்கேன். சிலவங்க படிச்சு, அவங்களுக்கு தெரியுமா இருக்கும், படிச்சு ஃபைனல் போயிட்டு மாடலிங் கிளாஸஸ் போயிட்டு வரவங்களும் இருக்காங்க. சிலவங்க போட்டோ ஷூட் மூலியமாவே வந்து சான்சஸ் எடுத்து ரேம்ப் வாக்ல போனவங்களும் இருக்காங்க. நான் படிச்சு வரல, நான் போட்டோ ஷூட் மூலியமா போயிட்டு ரேம்ப் வாக் பண்ணி அப்படி மெல்ல 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 பேரை ஃபேமஸ் ஆக்கிக்கிட்டு தான் வந்தேன். ஸோ இதுதான் இந்த 2 டைப் இருக்கு. இப்படி பிரைடல்னு ஒன்றும் இருக்கு, கேஷுவல்னு ஒன்றும் இருக்கு. ஸோ நான் வந்து பிரைடலை தான் ஃபாலோ பண்றேன். ஏன்னு சொன்னா நான் ஒரு ஹிந்து கேர்ள். அடுத்தது நான் எப்பயுமே டீசெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு அந்த கேஷுவல் செய்ய இயலாது. அது குத்தோன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம நாடு மாறிக்கும், நம்ம போற ட்ரெண்டுக்கும் அப்படி இருக்கணும். பட் அப்படி போறவங்களுக்கு ரீச் ஒன்று இருக்கு இல்லாம இல்ல. பட் பிரைடல்னு வரும்போது நம்மளோட ரெஸ்பெக்டை வச்சுட்டு நம்ம ஒழுங்கா இந்த ஃபீல்ட்ல வரதால கொஞ்சம் கஷ்டம்தான். வருஷ கணக்கு எடுக்கும் பேர் நில நாட்டுறதுக்கு. அப்ப கஷ்டம்தான். அப்ப அது மெல்ல 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 ஏறித்தான் போகணும். ஸோ அப்படி வந்து இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ரேம்ப் வாக் பண்ணியிருப்பேன். 150 ஷூட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி செஞ்சிருக்கேன். ஸோ இப்படி வர ஒரு மெத்தடும் இருக்கு. நான் அப்கமிங் மாடல்ஸுக்கு சொல்றேன் என்னன்னா, அப்படி உங்களை ஸ்டார்டிங் யாராச்சும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ப்ரூவ் பண்ணுங்க யாருன்னு. செலவாகும், செய்யவே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னு நம்ம ஸ்ட்ராங்கா நின்றா நம்ம செஞ்சு காட்டணும். அதுக்கு பியூட்டிஷியன்ஸோ போட்டோகிராஃபர்ஸோ கதை சொல்லியும் கூடும். சிலவங்க இப்போ என் லைஃப்ல நடந்த ஒரு அனுபவம் தான் சொல்லுவாங்க, இவங்க கெஞ்சி கெஞ்சி ஷூட்ஸ் கேட்குறாங்க, எங்களுக்கு வதை கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதை கணக்கு எடுக்காதீங்க. நாங்க கெஞ்சி கேட்காம அவங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க மாடலா இல்லையான்ட்டு? ஏன்னா நாங்க கிளாஸ் போகலே,
நாங்கள் கிளாஸ் போயிட்டு அப்படி வரல. ஸோ அப்படித்தான், அப்படி வரும். இப்போ என்கிட்ட யாரும் அதை சொல்ல மாட்டாங்க தானே, ஏன்னா அந்த லெவலுக்கு ரீச் ஆனதுக்கு பிறகு அந்த சொன்ன கதை எல்லாமே போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி அவமானங்களும் வரக்கூடும், இதையும் தாங்கி கொள்ளணும். ஸ்டார்டிங் அப்செட்டா இருக்கும், யாராச்சும் வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது இப்படியெல்லாம் நீங்க கேட்டீங்க எல்லாமே அப்படின்னும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது பழகிடும், ஏன்னா நம்மளோட கோல் வேற. அந்த கோலை ரீச் பண்ணா இதெல்லாம் கணக்கெடுக்கவே கூடாது. அதனால சொன்னா சொல்லிட்டு போங்கன்னு விட்டுருங்க. அடுத்தது பாடி ஷேமிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க மெலிவா இருந்தாலும் கதை சொல்லுவாங்க, டார்க்கா இருந்தாலும் சொல்லுவாங்க, சபியா இருந்தாலும் சொல்லுவாங்க. எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒவ்வொரு டைப் பாடிஸ் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழகு. எங்கட பாடிக்கு என்ன அழகோ அதுக்கேத்த மாதிரி நாங்க ட்ரெஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நாங்க காட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ ஏண்ட மோட்டிவ் அதுதான். நான் கூடுதலாகவே சபி கேர்ள்ஸ் பக்கம் தான் இருப்பேன். ஐ மீன் நான் நிறைய அசிங்கங்களை பட்டனால சொல்கிறேன். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலிங்கில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோத்தையும் தாண்டி தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நான் அப்படி ஃபேஸ் பண்ணது இல்லை, பட் இருக்காங்க. என்ன மற்ற மாடல் சார்பாக சொல்கிறேன், சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பேசுவாங்க, இல்லாட்டி இப்படி செஞ்சால் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு தரேடுவாங்க. சில நேரம் சிங்கிள் மாடல்ஸுக்கு ஃப்ரீ, 10 ஃபோட்டோ ஷூட் வேணாலும் 15 ஃபோட்டோ ஷூட்ஸ் வேணாலும் ஃப்ரீ. இதே மெரிடுன்னு வந்தால் ஃப்ரீ இல்லை, ஏன்னா நம்மளால அப்படியெல்லாம் இருக்க முடியாதனால. ஸ்பெஷலாக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் கேர்ள்ஸ் அப்படி இருக்கிறது இல்லாதனால அது கொஞ்சம் கடினம். அப்படி வர நேரமும் நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும். ஏன்னா வளைஞ்சு நிலைஞ்சு நமக்கு போகலாம். இந்த மாதிரி இனி வரப்போற மாடல்ஸ் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இல்லாமல். ஸோ நம்ம அதையும் மைண்ட்ல வச்சு நம்ம ரீச் ஆகணும். ஸோ பொதுவாக நான் கடைசியாக ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன், என்னன்னா பியூட்டிஷியன்ஸுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும், ஏன்னா இது என் ஃபீல்டு சுற்றி இதை நான் சொல்லணுன்ட்டே நினச்சிக்கிட்டு இருந்தது. ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நான் சொல்லணும், பாடியை பார்க்காதீங்க, ரிலீஜனை பார்க்காதீங்க, டேலண்ட்டை பாருங்க. அவங்களுக்கு டேலண்ட் இருந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஸ்டார்டிங் கொடுக்குற வாய்ப்பு தான் அவங்களுக்கு பின்னுக்கு அது ஒரு பெரிய ஒரு பேராக வந்து நிற்கும். ஸோ வார எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருந்தாலும் கொலபரேட் பண்ணுங்க, அப்கமிங் மாடல்ஸ்க்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க ரீச் போனதுக்கு பிறகு அவங்க உங்களையே பேசுவாங்க. ஸோ எனக்கு தெரிய எல்லா மாடல்ஸும் பேசுவாங்களான்னு, பட் நீங்கள் வாய்ப்பு கொடுத்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும், என்னால் இவங்க வந்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த தருணத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது தினேஷ்ன்ற அவர் ஒரு பாய், பட் ஹி இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். அவர் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவர் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் சான்ஸ். ப்ராஜ் ஃபோட்டோகிராஃபி அவரும் எனக்கு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் சான்ஸ். ஸோ அவர் தான் எனக்கு ஸ்டார்டிங் சொன்னார், ஒரு மாடலாக இருந்தால் டக் டக் டக்னு போசஸ் எல்லாம் கொடுக்க பழகணும்னு. அவங்களோட அந்த ட்ரைனிங், அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுத்த வாய்ப்பு தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கேன். ஸோ இதே மாதிரி மற்றவங்களும் கொடுக்கணும்னு நான் வேண்டேன். லாஸ்டாக எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த சிலான் டாக்ஸ் அன்பர்களுக்கு அண்ட் சிலான் டாக்ஸுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். என்ன சொன்னால் மிச்ச நாளாக என் மனசில் உள்ள இந்த ஒரு விஷயத்தை நான் வெளிப்படையாக சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மக்களே, இதை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், சிலான் டாக்ஸ் யூடியூப் சேனல் இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இதே மாதிரி பல ஐ மீன் வீக்லியோ மந்த்லியோ உங்களுக்கான வித்தியாசமான மாடலிங்னு இல்லாமல் ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கவங்க வந்து பேச போகிறாங்க, அவங்க இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்க, அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸை சொல்ல போகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு அட்வைஸாகவும் இருக்கும். அண்ட் உங்களோட ஃபீல்டில் போகிறதுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை, இதுங்களை பார்த்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் நம்ம என்ன மாதிரி போகணும், மூவ் ஆன் பண்ணணும்னு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Dermavants. Science in every drop. Science in every drop. Dermavants. The mineral sunscreen mist, providing you the advanced derm care.